ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான வெஜ் கட்லெட் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். இது நீ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து பிரெட் கிரப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிரெட்டெல்லாம் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஒரு வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் திருவி ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக இதை குக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதினா இலை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட லைட்டாக நம்ம 1 ஸ்பூன் அளவு பிரெட் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த உள்ளே வந்து திக்னஸாக இருக்கிறதுக்காண்டி நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு, தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வந்து வெஜ்ஜை வந்து நம்ம இந்த மாதிரி கையிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்புனா ரவுண்ட் ஷேப்பில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஹார்ட் ஷேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கைட்டு இந்த மாதிரி உருண்டை ஷேப்லேயும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இது இப்போ கட்லெட் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லேயும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பிரெட் தூளில் எல்லா சைட்லையும் ஒன்றா பிரெட் தூள் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நம்ம கைட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். பிரெட் தூள் இருந்தால் நம்மளுக்கு கீழே விழுந்துடும், ஒட்டினது ஒட்டாதது. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு நம்ம கட்லெட்டை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக கருகிடும், நம்மளுக்கு உள்ளேயும் குக் ஆகாது சரியா. அதனால் சிம்மில் வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு பிரெட் தூள் ஆட் பண்ணியிருக்கனால வேகமாக வச்சா நம்மளுக்கு கருகிடும். அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம மறு சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா கட்லெட்டும் நல்லா டபுள் சைடு திருப்பி போட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கட்லெட்லாம். இப்போ இது எல்லாம் எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயே நீங்கள் சிக்கன் கட்லெட், எக் கட்லெட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி இது கூட நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இது ரெடி பண்ணி தரீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.